எல்லோருக்கும் வணக்கம். இன்று சில முக்கியமான விஷயங்களை கவனிப்போம். கதவு, வீட்டு கதவு மிகவும் பெரியது. அதுக்கு ஒரு தாழ்பால் போட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, கதவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கூட வராது. அதோட டோட்டல் கேல்குலேஷன் பண்ணி அது எவ்வளோடா லென்த்து பிரெத்து எல்லாம் பணக்கு பண்ணிங்கன்னா 2% கூட வராது. அந்த தாழ்பால் மூடுது. அதுக்கு ஒரு பூட்டு போடுறீங்க. அந்த தாழ்பால்லையே கால் பாகம்தான் இருக்கும். அது சரி, அதோட சாவி ரொம்ப சின்னது. அப்போது சின்ன சாவி பூட்டை திறக்குது. திறந்த பூட்டிலேருந்து தாழ்பாலை தள்ளுறீங்க, வீட்டு கதவு திறக்குது. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியோட வேலை. இந்த சின்ன சாவி இருக்கே, அதுதான் முயற்சிங்கிறது. இதை போட்டு தரங்க. முதல்ல தாழ்பால் திறக்கும். தாழ்பால் திறந்தோடனே பெரிய கதவு திறக்கும். அது என்ன செய்யுது அப்படின்னா, மாபெரும் ஸ்பேஸ். நீங்கள் சின்ன சாவி பெரிய அளவுக்கு நீங்கள் இடத்த பார்க்குறீங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, உழைப்பு, வெற்றிக்கான யோஜனை எல்லாமே அதுதான். வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் தாரக மந்திரம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வெற்றி அடையலாம். இன்றைக்கு உலகமே ரொம்ப ரொம்ப சின்னது. 1980 பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு பேசணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 135 ரூபாய். அது 90 பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, 1990s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gotoCall.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று. அந்த வெப்சைட்டில் பணம் கட்டினீங்கன்னா நிறையா நேரம் பேசலாம். அப்படிலாம் வந்தது. அதுக்கப்புறம் மாறி இருந்தது. இது என்ன மாறிச்சு அப்படின்னா, இன்றைக்கி 7.50 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 7.50 இதுதான். அதாவது உங்களோட சாவி, மூளைங்கிற சாவி, உழைப்புங்கிற சாவி உங்களை கொண்டு போய் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போய் நிற்க வச்சாச்சு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசினா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் ஃப்ரீ. சிங்கப்பூருக்கு பேசுகிறான், மலேசியாவுக்கு பேசுகிறான், எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு மனிதனோட மூளை சாவி மாதிரி உள்ளுக்குள்ளே படுத்தணுன்னு வெற்றி அடைகிறதுக்காக திறக்கிறீங்க. வெற்றி உங்களை தேடி பெரிய கதவு திறக்குது. தாழ்பாலை திறந்து பெரிய கதவு திறக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா உங்கள் முயற்சி. அதான் நீங்கள் அப்படின்னா ஒரு மனிதனோட முயற்சியினால் தான் இதை வெற்றி அடைய முடியும். அதாவது ஒரு 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 குரு, அந்த குருக்கிட்ட அர்ஜுனன் பில்லு வித்தையெல்லாம் கற்றுக்கிறாரு. அவர் பேர் துரோணாச்சாரியார்னு பேர். அந்த துரோணாச்சாரியார் வில்வித்தையை கற்றுக் கொடுக்குறார். அங்கே துரோணாச்சாரியாருக்கும் அர்ஜுனனுக்கும் தெரியாமலே ஒருத்தர் ஏகலைவன் பேர் மறைஞ்சிருந்து இவருக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் தனியாக அவருக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரோ அதே வில் அம்பு மெத்தடை இவன் தனியாக ஃபைட் பண்ணுறான். அதாவது ட்ரைனிங் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அர்ஜுனனுக்கு ஈக்குவலண்டாக வந்துடுறான். துரோணாச்சாரியை கூப்பிட்டு அவனோட பிரில்லியன்ஸியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவன் அர்ஜுனனுக்கு ஈக்குவலண்டாக வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுனனையும் தாண்டி போயிடுவான் போல. அந்த லெவலுக்கு அவன் தன்னை உயர்த்திக்கிறான். அப்போ என்ன மீனிங்கு, உங்களுக்கு உடம்புல ஒரு வெறி வரணும், வெற்றி அடையணுங்கிற ஒரு வெறி.
என்னால் செய்து முடிப்பேங்கிற ஒரு வெறி உங்கள் உடம்புல தானாக ஊறணும், அது வரணும். அது வந்ததுன்னா எதை வேணாலும் கற்றுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணி காட்ட முடியும். ஆனால் இந்த வெறி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே முழுகிட்டீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றிக்க எப்படியாவது ஸ்விம்மிங் பண்ணி மேலே வரணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க முயற்சி, மாபெரும் முயற்சி. அதாங்க உங்களுக்கு அந்த வெறி, அது பேர் இங்கிலீஷில் ஃபயர்மாங்க. அதை வரணும், அந்த இடத்துல வரணும். அதாவது முதல்ல ஒரு முயற்சி பண்ணுங்க, அதுவே வெற்றியோட ஆரம்பம். ஸோ தோல்வி அடையுங்க. தோல்வி அடைஞ்சால் நீங்கள் வெற்றியை நோக்கி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கீங்க. வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். தோல்வியை கண்டு பயப்படவே வேணும். நாங்கள்லாம் என்ன சொல்லுவோன்னா, தோல்வி வர வர தான் உங்களுக்கு ஒரு வெற்றியே ஜாஸ்தி வரும், அதுக்கு ஒரு பெரிய பலமே வரும். வெற்றி அடைஞ்சால் அப்படி தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, ரைட், நான் வெற்றி அடைஞ்ச காட்டுறேன் பார் அப்படின்னு போங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இது அதோட ஒரு சில விஷயம் தான். எப்படி அந்த சாவி மூளை வேலை செய்து பாருங்க. ஆடி தள்ளுபடி எங்கே பார்த்தாலும் போடுவாங்க. ஆடி தள்ளுபடின்னா என்ன? உள்ளுக்குள்ளே இருக்கிற பழைய பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு ரேட்டை போட்டு எல்லாத்தையும் தள்ளிடுவாங்க, புதுசாக வாங்கி வைப்பாங்க. அதுக்காக தான் ஆடி தள்ளுபடி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா, இதுதான் சாவி. இது என்னடா பண்ணால் இதை விற்று தீக்கணும், என்னடா ஐடியா. ஆடி மாதம் தள்ளுபடி. ஆடிக்கும் தள்ளுபடிக்கும் என்ன சார் சம்மந்தம்? அப்படி இல்லை, ஆடி தள்ளுபடி. இப்போ மக்களுக்கு என்னாச்சு, ஆடி என்ன தள்ளுபடி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நியூ இயர் சேல்ஸ். அது என்னது? அதுவும் இதே தான், ஆடி தள்ளுபடி நியூ இயர் சேல் இங்கிலீஷில், அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பிக் டிஸ்கவுண்ட் சேல்ஸ். அடுத்தது அது என்ன பிக் டிஸ்கவுண்ட் சேலு? இல்லைண்ணா, ஆடி தள்ளுபடி சின்ன கடை, சிறிய இடம், விதவிதமான ஸ்நாக்ஸு பண்ணுறான், கோடி அப்படின்னு. எங்கள் வடாப்பாவ், அது இது டிஃப்ரெண்ட்டாக வடாப்பாவ், ஒரே வடாப்பாவில் 10 விதமான வடாப்பாவ் பண்ணி ஒரு நாளைக்கு லட்சத்தில் சம்பாதிக்கலாம். இது எப்படி வந்தது? எல்லாம் இங்கேருந்து மூளை, சாவி, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களாலையும் பண்ண முடியும், உழைக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, நீங்கள் எங்கே போனாலும் பார்த்துப்பீங்க கருப்பட்டி காப்பி. அங்கேயும் பார்த்தா பலவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸில் நல்லா விற்கிறாங்க, நிறையா லாபம் பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க, அவங்களாலையும் அதை பண்ண முடியுது. இது ஒரு பக்கம். ஒரு மஞ்சள் கலர் போர்டு, சிவப்பு கலர் லெட்டர், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்டு, அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இதை போய் எல்லார் மனசிலும் தைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி காப்பி. நம்ம ஊர் பிள்ளைங்க தான் எல்லாம் ஜாம்னு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இன்னொரு இடம் பார்க்கலாம். இந்த வீட்டு திண்ணையில் ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு உதவியாக ஒரு பெண்மணியோ இல்லைன்னா ஒரு பையனோ, சின்ன பையனோ ஒரு சின்ன பொண்ணோ ஒன்று இருக்கும். இட்லி, வடை, தோசை, இந்த 3 தான் போடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. நல்ல ருச்சியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த அம்மா பண்ணி கொடுக்கறது நானும் நிறையா சாப்பிட்ருக்கேன். அந்த உணவு எப்படி இருக்குன்னா, ஆசையாக பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா. வர்றவங்க சாப்பிட்டா நல்லா திருப்தியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக இட்லியும் இருக்கும். அதையெல்லாம் வச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்தது, நீங்கள் இந்த பெட்டி கடையில் பார்க்கலாம், சின்ன பெட்டி கடை. அது சிறிய பெட்டி கடை. அதில் ஒருத்தர் இருப்பார், லுங்கி கட்டிக்கிட்டு இருப்பார். அவர் பாட்டு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, நிறைய மிட்டாய், அப்புறம் கடல மிட்டாய், எல்லாம் மிட்டாயும் வச்சுருப்பார், சிகரெட்டு வைப்பார், எல்லாத்தையும். சின்ன பெட்டி கடை. அவருக்கு வேண்டிய பணத்தை சம்பாதிச்சிட்ருப்பார். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, யாராவது
நீங்களே பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெட்டி கடை கட்டியோ ஏதோ ஒரு அந்த மாதிரி கடையில் போய் முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்தீங்க. அதாவது பீக் ஹவரில் போகக்கூடாது. பீக் ஹவர் இல்லாத நேரத்தில் தான் போகணும். ஏன்னா பீக் ஹவரில் ஜாஸ்தியாக காட்டும். அப்புறம் நீங்கள் கன்சர்வேட்டிவ் கேல்குலேஷன் பண்ணி அதை எவ்வளோன்னு கொண்டு வரலாம். இந்த எத்தனை பேர் 1 2 3 4 5 திரும்ப 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 கோடு கோடாக போட்டோம். எத்தனை அஞ்சுகள் வருதுன்னு பாருங்கள். ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் வச்சு பாருங்கள். அத்தனை பேர் வராங்கன்னா அவங்க ஒரு பீக் ஹவர் இல்லாத நேரம், நல்ல அருமையான ஈவினிங் டைம், எல்லாம் சாப்பிட்ற டயத்தில் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு அதுவும் ஒன்று கணக்கு போடுங்க. இப்போ வந்து பீக் ஹவரில் ஒரு 300 பேர் வந்தாங்க அப்படின்னா, ஆர்டினரி டயத்தில் ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா நடுவில் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 180 பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுங்க. ஒரு ஆள் 180 பேர் வந்தவங்க, ஒரு ஆள் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா இல்லை 40 ரூபா இல்லை 50 ரூபா எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் மினிமம் வரும். 30 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா வரும். அதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஷாக் ஆகிடுவீங்க. அவங்கள ஓட்டம் ஓடிக்கட்டும். இதுதான் செய்முறை. பெட்டி கணக்காரர் ஒரு நாளைக்கு 5000 ரூபா இல்லாமல் அவர் கடலை கட்டாமல் மினிமம் கட்டாமல் இருக்க மாட்டார். அது நீங்கள் வச்சிங்கன்னா 30 நாளைக்கு 1.5 லட்ச ரூபா. 20% ப்ராஃபிட் வச்சிங்கன்னா நீ மிட்டாய் விற்றாலே 20% குறைஞ்சி எவனுமே விற்கிறது. அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மிட்டாய் அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் தெரியும். ஈஸியாக பண்ணும். நீ மிட்டாய் மட்டுமா விற்கிறாரு, சிகரெட்டு விற்கிறாரு, பக்கத்தில் பீடி கட்டு விற்கிறாரு, அங்கேயே சுருட்டு விற்கிறாரு, அங்கேயே வாழைப்பழம் விற்கிறாரு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் 20% இருக்கும். நீங்கள் அந்த ஏற்கனவே போன தடவையே நான் சொன்னேன், வெறும் பானிபூரி விற்கிறவன் 36 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் வந்திருக்கு. நண்பர்களே, என்னுடைய மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. முயற்சியை விடாதீங்க. வெற்றி உங்களை தேடி வரும். செய்கிறத தைரியமாக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸாக பண்ணுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். மீண்டும் சந்திப்போமா? வெற்றி உங்களுடைய தான். இனிமேல் உங்களுடைய தான். சாவி உங்களிடம் இருக்கிறது, முடிவும் உங்களிடம் இருக்கிறது. வெற்றி அடைவீர்கள். வெற்றி பெற வேண்டும் முயற்சி உண்டு செய்யுங்கள்.